பேதுரு. முன்னுரை. அப்போஸ்தலர் பேதுரு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு ஊழியங்களை கொடுத்தார். கிறிஸ்துவானவர் பேதுருவை அழைத்தபோது பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து அவரை மனிதரை பிடிக்கும் ஊழியத்திற்கு அழைத்தார். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் பேதுரு மிகவும் விசேஷமானவர், கிறிஸ்துவுக்கு அதிக நெருக்கமானவர். மற்ற சீஷர்களை விட பேதுரு வித்தியாசமானவர். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷ அவதாரத்தில் இருந்தபோதும் உயிர்த்தெழுந்த பின்பும் அவர் பேதுருவின் மீது அதிக அன்போடு இருந்திருக்கிறார். பேதுரு தன்னை பற்றி சொல்லும்போது மிகவும் கண்ணியமாக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் என்றே தன்னை குறிப்பிடுகிறார். பேதுரு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக இருந்தாலும் அவர் தன்னை பற்றி எழுதும்போது உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். ஆதி திருச்சபையில் யூத மார்க்கத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள். இந்த நிருபத்தில் 3 பகுதிகள் உள்ளன. பேதுரு இந்த நிருபத்தின் முதல் பகுதியில் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை தெளிவாகவும் விரிவாகவும் எழுதுகிறார். இந்த நிருபத்தின் 2வது பகுதியில் அவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். இந்த நிருபத்தின் 3வது பகுதியில் அவர்கள் பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். விசுவாசிகளுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு. அவற்றை நாம் பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போய் விசுவாசத்தில் இருந்து விலகி போய்விடக்கூடாது. கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். பேதுரு இந்த நிருபத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் விசுவாசிகளுக்கு வரப்போகிற பாடுகளை பற்றி குறிப்பிடுகிறார். அவற்றை தாங்கிக் கொள்வதற்கு ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெளிவாக சொல்லுகிறார். கிபி 60ஆம் ஆண்டில் பாபிலோனில் இருந்து இந்த நிருபம் எழுதப்பட்டது. பேதுரு திருமணமானவர். பேதுருவின் ஊழியம் பொதுவாக யூதர் மத்தியில் நடைபெற்றது. ஆதி திருச்சபைகளுக்கு பேதுருவே தலைவர் என்று ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் வேதத்தில் அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. மற்ற மூப்பர்களைப் போல பேதுருவும் ஒரு மூப்பர். பேதுரு ரோமாபுரிக்கு சென்றதாக சான்று எதுவும் இல்லை. ரோமாபுரியில் பேதுரு ஊழியம் செய்ததாக பவுல் தன்னுடைய நிருபங்கள் எதிலும் குறிப்பிடவில்லை. மேற்கு திசையை நோக்கி பிரயாணம் பண்ணுவதற்கு பதிலாக பேதுரு கிழக்கு திசையை நோக்கி பிரயாணம் பண்ணி பாபிலோனுக்கு சென்றார். அங்கிருந்து இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். யோவான் 21, 18, 19 ஆகிய வசனங்களில் காணப்படும் செய்தியை தவிர பேதுருவின் மரணத்தை பற்றி நமக்கு வேறு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. 1 பேதுரு, 2 பேதுரு ஆகிய 2 நிருபங்களையும் பேதுரு எழுதியிருக்கிறார். மையக்கருத்து: விசுவாசிகள் எல்லா விதமான பாடுகளிலும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மெய்யான கிருபையில் நிலை கொண்டு நிற்க வேண்டும். 1 பேதுரு நிருபத்தில் உள்ள 5 அதிகாரங்களில் 16 இடங்களில் பேதுரு பாடுகளை பற்றி எழுதியிருக்கிறார்.